ஒரு வழியா அமாவாசை சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சாச்சு. நல்ல வேலை, அவங்க வரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இல்லை அத்தை நம்மளே இந்நேரம் படுத்து எடுத்துருவாங்க. எல்லா வேலையும் முடிச்சிருச்சு. பாயாசம் மட்டும் ஒரு கொதி வரட்டும், இறக்கிடுவான். ஏக்கா பாடி வா. ஏக்கா என்ன வீட்டுக்கு சமைச்சேன்னா ஹோட்டல் சாப்பாடு மாதிரி சமைச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஆடி அமாவாசை இல்லடி, இது ஒரு பெரிய அமாவாசை கணக்கில் வரும். அதனால எல்லாமே செய்யணுன்ட்டாங்க அத்தை. அதான் சாதம், குழம்பு, காய்ங்க, அப்புறம் வடை, பாயாசம், அப்பளம் எல்லாம் இன்னைக்கு உண்டுடி. பரவாயில்ல பரவாயில்ல, நான் கூட ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்க முடியலன்னு ஒரே வருத்தமாக இருந்தேன். வெஜிடேரியன்லேயும் எத்தனை மெனு இருந்தால் பரவாயில்ல. ஒரு 5 ஸ்டார் இல்லைனாலும் 3 ஸ்டார், 3 ஸ்டார் இல்லைனாலும் ஒரு குடிசையாவது கிடைக்குதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஏதோ நடுத்தரமாக தான் இருக்குது. சாப்பிட்டு பாரு, உனக்கு இன்னைக்கு திருப்தியாக இருக்கும். எல்லாமே நல்லா ருசியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏக்கா ஏக்கா அவனை கேட்பேன், நீங்கள் சரி சொல்லணும். சொல்லுடி, என்னது? அது ஒன்றும் இல்லைக்கா, இந்த பாயாசம் மனம் மூக்க தொலைக்குது. எனக்கு ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா ஒரு மடக்கு குடிச்சு பார்ப்பேன். அப்படியே இனிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு சொல்லிடுவேன், பார்த்துக்கோங்க. அதான் கேட்குறேன். அடி சனியத்துக்கு பனியனில் போட்டுக்க சொல்கிறியா? பேசாமல் இரு. காலையில் நீ பண்ண கூத்துக்கே என்ன அத்தைக்கிட்ட திட்டு வாங்கி ஓயலை, அதுக்குள்ளே விருத சாப்பாட்டில் கையை வைக்கணும்னு நினைக்க. அத்தைக்கு மட்டும் இதை கேட்டுச்சு, மட்டும் தான் 2 பேரும் சொல்லிட்டேன். இந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு பாயசம் சாப்பிடக்கூடாத உரிமை இல்லை? அதுக்கெல்லாம் இருக்கு, ஏன் இல்லாமல். ஆனால் இப்போ இல்லை, நம்ம வீட்டுக்காரங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்பையும் சாப்பிட்டு விரதம் விடட்டும், அப்புறமா நீ சாப்பிடு. ஏக்கா கண்ணுக்கு முன்னாடி இம்பூட்டை டிஷ்ஷை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுன்னா எப்படி முடியும்? நீங்களே சொல்லுங்க. என் பெருங்குடல் சிறுங்குடலை தின்னுடும் போலக்கா, அம்மட்டு பசி எடுக்குது. எடுக்கும், ஏன் எடுக்காம? எத்தனை நீங்களா? என்ன அதுக்குள்ளே பசி எடுக்குதுங்கிற? காலையில் இட்லியாவே இப்போ தான் 10 இட்லி வச்சு முழுங்கியிருக்க. காலையிலேருந்து நானும் என் பிள்ளைங்களாம் விரதத்தில் இருக்கோம். எங்களுக்கே என்ன பசிக்க காணுமா? இவளுக்கு சோறு வேணுமா? இல்லைக்கா சும்மா சொல்லிட்டு இருந்தேன். சொல்லுவா சும்மா. மல்லிகா, இவளை நம்ப முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் ஏதோ 1-2 சமைச்சாலே இவன் மொதல் ஆளாக வந்து நின்று தின்னுடுவா. இன்றைக்கி வேறு இத்தனை செஞ்சு வச்சுருக்கோம். அதனால் நீ ஒரு கண்ணா அவன் மேலே வை. விருத சாப்பாட்டில் தான் கை வச்சிட போகிறா. அப்புறம் அது மாமாவுக்கு சேர துரோகமாகி போயிடும், பார்த்துக்க. நம்மளே ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அவருக்கு படையல் போடுறோம். ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும், சரியா? சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் அவன் சொன்னால் கேட்டுக்குவா. என் பசங்க வர்ற வரைக்கும் யாருக்கும் ஒன்றும் கிடையாது, சொல்லிட்டேன். சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். அது பசிக்குது. சரி, இதுக்குனே நான் பாயசத்தை எடுத்து மடக்குன்னு குடிக்கல. என் பேர் உமான். அடி, உனக்கு இதெல்லாம் தேவையா? கொஞ்சம் வாயை மூடிட்டு இருடி. இன்னும் 1/2 மணி நேரத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க. சோத்தை போட்டுட்டு நீ முதல்ல உட்காந்து சாப்பிடு. யார் வேணாண்ணா? ஏக்கா, இந்த கிழவி கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்க சொல்லிட்டேன். நான் ஒரு நேரம் மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டேன், அம்பிட்டு தான். ஏண்டி என்ன பண்ணுவேன்? பாயசத்தில் உப்பள்ளி போட்டாலும் போட்டுருவேன்னு சொல்லிட்டேன். அடி அப்படி எதுவும் பண்ணிடாதடி. நீ அப்படி பண்ணா அவங்களுக்கு ஆபத்து இல்லை, எனக்கு தான் ஆபத்து. பாயசத்துலேயே உப்பை போட்டு என்ன வறுத்தெடுத்து அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டாலும் அனுப்பி விட்டுருந்த கிழவி. சரி நீ இங்கேயே நில்லு, நான் போய் இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு வரேன். பெரிய வடை, பெரிய பாயாசம் முன்ன பின்ன நாங்கள் பார்த்ததில்ல பாரு. இங்கே தான் கிடந்து அலைஞ்சிக்கிட்டு கிடக்கும். இருந்தாலும் வாசம் கொஞ்சம் நல்லா தான் வருது. வேணாமா? அப்படி ஒன்றும் நீ ரோசம் கட்டு போய் இந்த பாயசத்தை குடிக்கணும்னு கிடையாது. நீ அமைதியாக இரு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் சாமி கும்பிட்டே சாப்பிட்டுக்குவோம். நல்ல வேலை, ஒரு வழியாக சாமியை கும்பிட்டாச்சு. படையில் போட்டு நல்ல நேரத்துலையே. இன்னும் பசங்களை தான் காணும். வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வழி சோத்தை போட்டுட்டு நம்மளும் சாப்பிடலாம். காலையில் பசங்க விரதத்தில் இருக்கானுங்க. என் பிள்ளைய வேற பசி தாங்காது. இன்னும் வீடு வந்து சேரலையே. 11 மணிக்கெலாம் வாரேன், வந்து விரதம் விட்றேன். நானுங்க மணி 12 இன்னும் காணுமே. சாப்பாடெல்லாம் வேறு காத்துக்கிட்டு கிடக்கு. சூடு ஆறு போயிட்டாலும் நல்லா இருக்காது. இன்னும் இந்த பசங்களை காணுமே. வாசனை வேறு நல்லா வருது. நல்லா சமைச்சிருப்பா போல். வாசனையே பசியை கூட்டுதே. என்ன சொல்லு? அது ஒன்றும் இல்லை, சாமி கும்பிட்டாச்சு. இலைய போட்டுமா, ஏதாவது சாப்பிட்லாம். ஓஹோ, செத்த நேரம் பசி பொறுக்க முடியும்னால முதல்ல என் பசங்க வந்து விரதம் விடட்டும். எல்லாம் வர நேரம் தான், செத்து பொறுமையாக இருங்க. ஐயோ சரித்த, நான் சாமி கும்பிட்டவே சாப்பிடலாமே தான் கேட்கிறேன். சோத்தை ஆக்கி வச்சு கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னும் சாப்பிடக்கூடாதுங்குது. எதுக்கும் மாமாக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஏன்னா 11 மணிக்கு வரேனாங்க, மணி 1 ஆக போகுது, அதான் சொல்கிறேன். அதுவும் சரிதான். மல்லிகா ஃபோனை போட்டு அவன் எங்கே இருக்கா, எவ்வளோ நேரம் ஆகும் கேளு. சரிங்க.
ஹலோ. எங்க இருக்கீங்க? விருது சாப்பாடு சாப்பிடணும்ல, அதான் அத்தை கேட்க சொன்னாங்க. மல்லிகா, நானே ஃபோன் பண்ணணும்னு நினச்சேம்மா. என்னால் இப்போதைக்கு வர முடியாது. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் வர முடியும். நீங்களாம் சாப்பிடுங்க, நான் பிறகு வந்துடுறேன். தம்பியும் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். வர கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. ஓ அப்படியாங்க, சரி நான் அத்தைகிட்ட சொல்லிடுறேன். சரிம்மா, வைக்க. அத்தை, அவங்க ஆஃபீஸில் திடீர்னு ஏதோ மீட்டிங்கா, அதனால அவங்களால வர முடியாதான். நம்மளும் சாப்பிட சொன்னாங்க அத்தை. ஓ அப்படியா? அப்போ சரி, அவன் எப்போ வருவானா? இன்னும் 2 மணி நேரம் ஆகுமா அத்தை? சரி அதனால ஒன்றும் இல்லை, மணி 1 தானே ஆகுது. 3 மணி போல் சாப்பிட்டுக்கலாம் எல்லாரும். என் பசங்க வந்து விருதை விட்டோடனே எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். என்னது 3 மணியா? அதுக்குள்ள எனக்கு மயக்கமே வந்துருமே. நினைக்கிறப்ப எனக்கு இருக்கிறேன்னு வருது. என்ன 2 பேரும் வாயை வளர்ந்து நிற்கிறீங்க? போங்க, இந்த சாப்பாடுலாம் எடுத்து உள்ளே போட்டு மூடி வைங்க. அத்தை, அதுக்கு இல்லத்த. என்ன அதுக்கு இல்லை இதுக்கு இல்லைன்னு? சாப்பாடெல்லாம் பத்திரமா யாரும் தொடாமல் கைப்படாத இடமா பார்த்து வைங்க. அத்தை, அதான் மாமா சாப்பிட சொன்னாங்களாமே, நம்ம வேணா கொஞ்சமா போட்டு சாப்பிடலாமா அத்தை? அவன் அப்படிதான் சொல்லுவான். உன் புருஷன் இன்னும் சாப்பிடல தானே, உனக்கு எப்படி சாப்பிட மனசு வருது? சாப்பாடு வேணுமா? சாப்பாடு விருதை விடாமல் யாரும் சாப்பாட்டில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஞாபகம் இருக்கட்டும். பாட்டி, எம்மா. திவ்யாம்மா, வா வந்து உட்காரு. பாட்டி, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது. என்ன சோத்த போடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிச்சோ, என் பேத்திக்கு பசிக்குதா? கிழவி, இப்ப என்ன பண்ணுதுன்னு பாப்போம். பாவம் பச்சை பிள்ளை பசியோட இருக்கு. சரி நீ சாப்பிடுமா. இந்த வடை பாயசம் எல்லாம் இருக்கு பாரு, எடுத்து போட்டு சாப்பிடு. தேங்க்ஸ் பாட்டி. எம்மா, எனக்கு பாயசமும் வடையும் கொண்டு வாங்க. அப்படியே ஒரு அப்பளத்தை நொறுக்கி பாயசத்தில் போட்டு எடுத்துட்டு வாங்க, நான் உள்ள இருக்கேன். விருதை விடாம யாரும் சாப்பிடக்கூடாது நீங்க. அதுக்குன்னு என் பேத்தி பட்டியா கிடக்கா விட முடியுமா? அவ குழந்தை தானே, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டோம். அதுவும் சரிதான், அவ குழந்தை தானே, சாப்பிட்டோம். எம்மா வாடி, நான் பெத்த மகளே, வா. என்னம்மா எனக்கு வீட்டில் நகையே சமைச்சிருக்கீங்க? இன்னைக்கு அம்மாவை செல்லடி, அதான் காலையிலே இதெல்லாம் செய்ய சொல்லிட்டேன். அதுதான் உடனே வரச்சேன், ஒரு வாட்டி சரிம்மா. பார்க்கவே சூப்பராக இருக்கே, ஒரு வடை எடு. பைரவி நில்லு. இன்னும் நீ என்ன சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, அண்ணனுங்க 2 பேர் வந்து இன்னும் விருத விடலை, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் பிறந்த வீட்டில் எனக்கு ஒரு வடை சாப்பிட கூட உரிமை இல்லையா? பைரவி, நான் அப்படி சொல்ல வரல. என்ன நீங்கள் 2 பேரும் சேர்த்து என் பிள்ளைய ஒரு வடை கூட சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் போலையே. நான் இருக்கிறப்ப இந்த ஆட்டுனா, இல்லாதப்ப என் மகளுக்கு இந்த வீட்டில் எப்படி இருக்கும் மரியாதைன்னு எனக்கு இப்போ தானே புரியுது. கிழவி, இம்புட்டு நேரம் நம்மள கையை வைக்கக்கூடாதுன்னுச்சு, இப்போ அது மகளை ஒன்றுமே சொல்லாமல் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏம்மா எனக்கு ஒன்றும் வேணாம்மா, எனக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் விடுங்க, நான் என் வீட்டுக்கே போகிறேன். நான் இருக்கப்போ நீ அப்படி போகலாமா? நீ உனக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடு. நீங்கள் தானே வேணான்னு சொன்னீங்க. சின்ன பிள்ளைங்களாம் ஒன்றும் கடக்கல மல்லிகா, பேசாம அவள் எடுத்து சாப்பிட்டு போட்டோம். எத்த உங்களுக்கு உங்கள் பொண்ணு சின்ன பொண்ணுன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் சின்ன பொண்ணு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பைரவி சாப்பிட்டோம், தப்பு இல்லை, நாங்களும் சாப்பிட விடுங்க. அதை விட்டுட்டு அவங்க வரட்டும் இவங்க வரட்டும்னு இருக்கிற எல்லாரையும் பட்டினி போட்டுட்டு கிடக்காதீங்க. எப்படி தைரியம் உனக்கு? என்ன எதிர்த்து பேசுகிறவா பண்ணிட்டியா? உண்மையை பேசுறதுக்கு தைரியம் தேவையில்லை. உங்ககிட்ட அவங்க வரணும் சாப்பிடணும், அப்பா தான் நம்ம சாப்பிடணும். நீங்கள் இப்போ என்ன புதுசாக பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு நயம், மருமகளுக்கு ஒரு நயமோ? முரண் ஒன்று இருக்கா இல்லையா? அதான் நானும் சொல்கிறேன், முரண் ஒன்று இருக்கா இல்லையா? ஆளாளுக்கு முறை மாறுது. என்ன பிரச்சனை இங்கே? யாருப்பா இவளுக்கு எப்படி எங்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்னு? ஆமாம், நான் அப்படி ஒன்றும் பண்ணல, நான் நியாயத்தை தான் கேட்டேன். சரி, நான் இங்கே நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் எப்படி அதுக்குள்ளே வந்தீங்க? ஆஃபீஸில் மீட்டிங் டக்குனு முடிஞ்சிச்சு, அதான் நானும் சின்னவனும் கிளம்பி வந்துட்டோம். அவன் வண்டி நிறுத்திட்டு இருக்கான். நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க மாமா. என்ன இந்த வீட்டில் ஒரு வடை சாப்பிட கூட எனக்கு உரிமை இல்லைன்னு? எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குமா? எம்மா, நீங்கள் ஏம்மா அப்படி பண்ணுறீங்க? எல்லாரும் நம்ம வீட்டில் ஒன்று தான். உமா வேறு பைரவி வேறுன்னு கிடையாது. ஃபஸ்ட்டாக பிள்ளைங்க எடுத்து சாப்பிட வேண்டியதானே, எங்களுக்காக எதுக்கு வெயிட் பண்ணணும்? அது இல்லைப்பா, சாப்பாடு நீங்கள் தானே முதல்ல சாப்பிடணும். வேறு ஏதோ சின்ன பிள்ளைன்னு எடுத்துக்க சொன்னேன், வேணா என்கிட்ட சண்டைக்கு வரா. சரி, அதனால் ஒன்றும் இல்லை. நாங்கள் முதல்ல சாப்பிட்றோம், எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைங்க, எல்லாம் சேர்ந்தே சாப்பிட்ருவோம். இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்கம்மா. மகளும் மருமகளும் நம்ம வீட்டில் வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான். இனிமேல் இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது இந்த வீட்டில். மல்லிகா, பிரச்சனை வராமல் பார்த்துக்க. சரிங்க. போய் கைகால் எழுப்பிட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வைங்க. இல்லை இவளால நீ என்னடி பார்த்துட்டு நிற்கிற? என் கூட உள்ளவா, நான் சோத்த போட்டு தரேன், சாப்பிடு. உமா, நீங்க அது நானே தான் காயம்புட்டினால தான் நானும் பொறுமையாக இருக்குது. எனக்கும் ஓரளவு தான், இன்னைக்கு அதான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். சரி, அதனால் ஒன்றும் இல்லை, விடு. நியாயமாக தானே பேசுனேன், மாமாவே புரிஞ்சுக்கிட்டாரு பற்றியா? நல்ல வேலை மாமா வரலனா அப்புறம் நான் தான் கெட்டவளாக இருப்பேன். மாமா எல்லாத்தையும் கேட்ட வாசி ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. சரி விடு, சாப்பாடெல்லாம் எடுத்து வைப்போம், எல்லாரும் வந்துடுவாங்க சாப்பாட்டுக்கு. வா.